Daily. Taste the Daily. சென்னை கானாத்தூரில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரில் கட்சிக்கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் மறித்து தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது 4 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களை காரில் துரத்தியவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான மேலும் விவரம். வணக்கம் சார். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி இரவு பெண்கள் 4 பெண்கள் 2 ஆண்கள் என முட்டுக்காடு படகு குழாமிற்கு சென்று சுற்றிப்பட்டு வந்துள்ளனர் இரவு நேரத்தில். அதே போல அந்த பகுதியில் 4 ஆண்கள் ஒரு காரில் வந்து நின்று கொண்டு படகு குழாமை பார்வையிட்டு வந்திருந்தனர். பெண்கள் அங்கிருந்து காரில் இருந்து படகு குழாமை பார்வையிட்டு புறப்படும் போது ஆண்கள் காரை உரைசியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தன்னுடைய காரை உரைசி விட்டு நிற்காமல் செல்வதால் தொடர்ந்து ஆண்கள் அவர்களுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் சென்ற காரை வழிமறித்து, அதாவது அதிவேகமாக இயக்கி அவர்களை நடு ரோட்டில் நிற்க வைத்து காரை வழிமறித்து அவர்களை காரில் இருந்து ஒரு இளைஞர் இறங்கி அந்த பெண் உள்ள காரில் நோக்கி சென்று ஆவேசமாக கூச்சலிட்டுள்ளார். தொடர்ந்து இதனால் பெண்கள் பயந்து கட்டி கூச்சலிட்டுள்ளார். தொடர்ந்து அதை சமூக வலைத்தளங்களில் வீடியோவாகவும் பதிவிட்டுள்ளனர். தற்போது தொடர்ந்து பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கானாத்தூர் போலீசார் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த காரில் வந்த ஆண்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். தற்போது 4 பிரிவுகளின் கீழ் கானாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சார், விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.